தாண்டி வந்த மக்களையா அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. அரிசி பருப்பு 10 படிக்கட்டு வாங்கி மில்லு கொண்டு போய் அரைச்சாரணும். வாரியலா ஆல்ரெடி அவ மூணாம் கல்யாணத்துக்கு மூர்த்தாள் குட்டியை வர சொல்லியிருக்காங்க. இப்ப போய் கூப்பிடுறான். நடராசா நீ வாரியா? இல்ல குளிச்சுட்டு கோச்சிங் கிளம்பணும். அதே சின்ன பொண்ணு இது அவசரமா அச்சு கொடுக்கணும், கொடுத்துட்டு வந்துடுறேன். பரிமளம் உங்க அண்ணன் சிதம்பரம் எங்க? சிதம்பரம் அண்ணன் எங்கன்னு நடராஜன் தான் கேட்கணும். நடராஜன் சிதம்பரம் அண்ணன் எங்க? அவர் ஒன்றும் வேலையை விட்டு வரலையா? சரி சரி, ஆம்பளைங்க வெளி வேலையா திரிவாக, நம்ம தான் 4-5 பேர் இருக்கோம்ல, நம்மளே பார்த்துக்கலாம். என்ன சரிதான். எங்க அந்த பையன்? எங்க அவங்க அம்மா? மலரு போய் ஆரத்தி அரைச்சி கொண்டா, தேவைப்படும். ஆருக்கு ஆரத்தி? என்ன சங்கதி? செம்மாந்த சிதம்பரனாரு ரேஃபல்ஸ் ஹோட்டல் பொட்டகத்துல இருந்து 1000 வெள்ளி கையாண்டுட்டாராம். 1000 வெள்ளிக்கு ரெஃபல்ஸ் ஹோட்டலே வாங்கிடலாமே. ஆற பார்த்து என்ன சொல்றிய? ஆத்தா கண்ணகி, நிறுத்து. உன்னோட வீரவசனத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோ. போலீஸாருங்க வருவாங்க, அவங்களுக்கு நல்ல ஆரத்தி எடுத்து பொட்டி பொட்டியா பேச வேண்டியது வரும். இவர் எப்பவுமே போய் தானே சொல்லுவாரு, இப்போ சும்மா தானே. இதையெல்லாம் கேட்டுட்டு எல்லாரும் நேரத்தை விரயமாக்க வேணாம். நட்ராசா உடனே போய் உங்க அண்ணனை கூட்டியா, நெசம் என்னன்னு வெளியே வரட்டும். சரி போலீஸ். Where is he, Tom Barham? அட்ரா சக்க. அந்த பையன் அந்த மலாய் பொண்ணை இழுத்துட்டு போகும்போதும் இந்த ஆஃபீஸர் தான் வந்தார். இப்போது பணத்தை தூக்கிட்டு ஓட போகும்போதும் இதே ஆஃபீஸர் தான் வந்திருக்காரு. நல்ல பொருத்தம் யார் 2 பேருக்கும். Silence! I need to talk to see Tom Barham. தம்பி சார், துரை, இந்த சட்டுன்னு இந்த இங்கிலீஷு வர மாட்டேங்குது. எங்கேயோ எங்கனையோ தப்பு நடந்திருக்கு, இதுக்கும் நம்ம சிதம்பரத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சட்டுன்னு சொல்லு நடுறா சார். இருங்க சித்தப்பா. Sir, I'm sorry, I think there's been a mistake. The person you're looking for could not be my brother, Chidambaram. Nothing has been decided right now, okay? He was in charge of a safe where some money is missing. So we've got to inquire, even if he suspects anyone. Now where is he? என்ன சொல்றாக? இல்லத்த, அதை பணத்தை எடுத்தது உறுதியாக சிதம்பரம் என்னன்னு சொல்ல முடியாதான். ஆனால் அவர் பொறுப்பில் இருந்த பொட்டகத்திலேருந்து பணம் காணாமல் போயிருக்கான். அதை எடுத்தது பாஸ்கர் சித்தப்பா மாதிரி இல்லை, வேற யாராச்சும் எடுத்துருக்கலாமான்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சார், he doesn't seem to be here. You go check in the area. He might be hiding in the neighbor's house. ஊர் பூரா தெரியட்டும் இந்த கதை. ரப்பர் வளைவி இருக்கு, அதை நான் போட்டுக்கிறேன். இது பிடிங்க. இது பத்தாதே அத்தா, நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கோம்ல மாப்பிள்ள. மாமா, பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிற மாதிரி ஏதோ எங்களால் முடிஞ்சது. அத்தை, ஐயா இது உனக்கு வந்த சோதனை இல்லை, ஐயா வீட்டு பேருக்கே வந்த சோதனை. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்து தூக்கி நிறுத்தும். சித்தப்பா நீங்களுமா? அண்ணே, நீங்கள் கொடுத்ததுண்ணே, நீங்கள் கற்றுக் கொடுத்ததுனால வந்தது. ஐயா, உன் படிப்பு செலவுக்கு சிறப்பாக செஞ்சால் ஊக்கத்தொகை வரும்ண்ணே. என்ன ஐயா? அம்மா நீயும் அம்மா, நீங்கள் ரொம்ப நல்லவருண்ணே. உன் தங்கச்சிக்கு நீ கொடுத்துருப்பா. மாமா பத்திரமா இருக்கட்டும்னு வச்சுட்டு போனாங்க, இப்போ உதவாம போகிறோம். எப்போ என்ன அத்தை இது? என் பிள்ளைன்னு நான் எப்போதும் சொல்லுவேன். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரும் உன்னை அவங்க பிள்ளையாக தான் பார்க்குறாங்க. சாப்பிட்டுட்டு அந்த பணத்தை போய் திரும்ப வச்சுட்டு மறு வேலையை பாரியா. ஓ சரி அம்மா. எல்லாரும் காசு கொடுத்து உதவுறதுக்கு மேலே என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டிட்டிய. இந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. என்ன தேய்ச்சி குளிச்சிட்டியா? அண்ணே, இன்னைக்கு தீபாவளிண்ணே, வாங்க ஜகஜோதியாக கொண்டாடுவோம். கொண்டாட செலவுக்கு வச்சதெல்லாம் எல்லாரும் தூக்கி கொடுத்துட்டீங்க. புது துணி எடுக்கலை, பட்டாசு வாங்கலை, பலகாரம் சுடலை, எல்லாம் என்னால் தானே. எல்லாம் ஒன்னால தான் ஐயா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை செதறாமல் காப்பாற்றப்பட்டிருக்குது எல்லாம் ஒன்னால தான். அந்த மனசு தாய கடவுள், அந்த நிறைவு தானே கொண்டாட்டம். வகை வகையாக முந்திரி பாதாம் கிசுமிசு போட்டு
ஊராமட்டு நெய்யே எங்க என் பொண்டாட்டி கையேன்னு கொண்டாடாதான் கொண்டாட்டமா என்ன? கூட்டாஞ்சோரை நாங்க கலந்து பிசைஞ்சு வச்சிருக்கோம். வட்டமா உட்காந்துக்கிட்டு வாட்டமா சாப்பிட்டுப்புட்டு வாஞ்சையா மனசு விட்டு பேசி சிரிச்சா அதானே கொண்டாட்டம். இப்போ நம்ம ஐயா வீட்டில் கூட்டாஞ்சோறு சாப்பிட்டு தீபாவளி கொண்டாடி நம்ம வசந்த பயணத்தை என்னன்னைக்கும் தொடர்ந்துக்கிட்டே போவோங்கிறீங்களா? வாங்க நீ வாங்கண்ணே. வாங்க வாங்க. Selamat Deepavali. Selamat Deepavali. வாங்க வாங்க. Tak mengapa. Semua jangan sedih-sedih. Ya, semua akan baik-baik. Betul tu. Apa pun yang berlaku antara kita, macam adik-beradik, takkan memisahkan kita. Kita semua sentiasa ada bersama kamu. Selamat Deepavali. வாங்க. Sitam, kamu adalah seorang yang baik. வங்கக்கடல் தாண்டி வந்த மக்களையா அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்க ஐயா வீட்டிலையா. தன்ன நன்ன நாடலே தானல்ல நாடலே தானான தானே தன்னே நானே. விளக்க ஏத்து வீட்டுக்குள்ள ஓ சிரிப்ப ஏத்து மனசுக்குள்ள. விளக்க ஏத்து வீட்டுக்குள்ள ஓ சிரிப்ப ஏத்து மனசுக்குள்ள. அட தானா தந்தானா தான தந்தானா, அட தான தந்தன தான தந்தன தான தந்தானா. காசு இருந்தா தீபாவளி, வெளியே கலகலக்கும் பளபளக்கும் தீபாவளி. அட மனசு இருந்தா தீபாவளி, உள்ள சிரிக்க வைக்கும் தீபாவளி. இத்தனை வருஷமா இந்த மண்ணை விட்டு போகணும்னு தோணாத அளவுக்கு சிங்காத்தா நம்மளை உள்ளங்கையில வச்சு தாங்கிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு அவளுக்கு ஒண்ணுனா எப்படி நம்ம கிளம்புறது? விட்டுட்டு போறதில்ல இது, உசுரை விட்டுறாம இருக்க போறது. அங்கன நம்ம ஊரு நட்டு கொண்டு இருக்கு, கடற்கரை பக்கம் இல்லை. காடு கரை தோப்பு துறவுன்னு ஒளிஞ்சு மறைஞ்சு உசுறு பொழைச்சிக்க அம்புட்டு இடம் இருக்கு. ஆனா இங்கன இம்புட்டுண்டு இடம், சுத்தியும் கடல். பிறகு ஒன்றும் இல்லை, பாதி குண்டுக்கே மொத்தமும் எரிஞ்சு சாம்ப பூத்துறோங்கிறாக. இம்புட்டு மண்ணுனாலும் எம்புட்டு மண்ணுன்னு வளருதுக நம்ம பிள்ளைக. அவங்களும் இங்கே தான் சாமியாக இருக்காக. எங்க? இந்த வீட்டில் தான். வீடே இல்லைன்னா? அட ஆமா, வீட்டை இடிச்சு தள்ளிவிட்டு நகை நட்டு பாத்திரம் பண்ண அம்புட்டையும் ஒட்டுக்கு அள்ளிவிட்டு நட்டு தெருவில் விட்டுறாங்களாம்ல. ஐயா வீட்டை எப்படி இடிக்கிறது? இது என்ன இரும்புல செஞ்சிருக்காக? கல்லும் மண்ணும் தானே. இந்த வீட்டையும் சிங்காத்தாலையும் கப்பலில் ஏற்றி எங்கே வேணாலும் கொண்டு போக முடிஞ்சா எந்த கோடிக்குனாலும் கிளம்பிடலாம். இப்படியே பேசி பேசி தீக்குமே தவிர தேர நகராது. நான் கிளம்புற பிள்ளைய கூட்டிக்கிட்டு. செம்பருத்தி பிள்ளை எங்க? எங்கயா? உள்ள இல்லையா பிள்ளை? பரிமளம், செம்பருத்தி எங்க ஆத்தா? செம்பருத்தியும் கத்திஜாவும் இந்த போருக்கு நன்கொடை திரட்டுறாகல்ல, அந்த பெட்டியில போட ஈயம் பித்தளை சொம்பெல்லாம் எடுத்துட்டு போனாக. வெளியில அல்லோலமா கிடக்குது. ஆறு கேட்டு போடுச்சு. செம்பருத்தி எங்கடி போன? வா. पूरा शांति चला गया शहर से। आप लोग बच्ची को अकेला क्यों भेजा है? सेम्बर्ती हार को वर्स फॉर लेडीज। मलय न्यूज़ में खबर है कि लड़कियों लोग का इज्जत लूट रहा है और आप लोग अपना ख्याल रखिए। வீட்டு பிள்ளைகளை பத்திரமா வீட்டுக்கு கொண்டாந்து விட்டுருக்கீங்க. எல்ல காவல் சாமியா, ராத்திரி பகலா ரோட்லயே திரியிறிய பசியோட. मैं ये सामान के साथ क्या करूं मैं? கேட்டீங்களா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு? என்ன சொன்னாங்க? ஆம்பளைங்கள கீழே போட்டு மிதிக்கிறாங்களாம். அவங்க கண்ணு முன்னாடியே பொம்பளை பிள்ளை. இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க.
இதெல்லாம் கேட்ட பிறகு இனிமே இங்க இருக்க முடியாது. பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் உள்ள போய் பொட்டி படிக்க கட்டுங்க போங்க. சிதம்பரம், செங்கமலம், பொம்பளை பிள்ளை, தம்பி, அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பத்திரமா கிளம்புறியா? கிளம்புறியா? ஐயோ நான் அப்பவே தலைப்பார அடிச்சுக்கிட்டேன் கிளம்பி தொலைலான்னு. தொணன்னு நொன நாட்டியம் பேசி பேசியே இப்ப அம்புட்டும் போச்சு. அட எப்படிப்பா? ஜப்பான்காரன் மலையாவில் இறங்கின கையோட அரசாங்கத்தை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வெள்ளைக்காரோட பொண்டாட்டிக பிள்ளைகளால கப்பல் பூராவும் ஃபுல் ஹவுஸா அம்பட்டும் கிளம்பி போயிருச்சு. பர்மாவை பிடிச்சிட்டான். தாய்லாந்து, மலாயம்னு இந்துஸ்தானம் போகிற தரவழி எல்லாமே இப்போ அவன் கையில் தான். ஆகாய மார்க்கம் கூட இன்னும் மக்களுக்கு திறக்கலை. இப்போதைக்கு இருக்கிறது கப்பல் வழி மட்டும்தானே. அதத்தான் கோட்டை விட்டுட்டு இப்போ உட்கார்ந்து இருக்கோமே. இதுங்களை நம்பினத்துக்கு என்ன இன்னும் கிளம்பலையா? கிளம்பி எங்கப்பா போவேன்? அதான் எல்லா கப்பையும் போயிடுச்சாமல்ல, இதுக்கப்புறம் ஒன்றுமே வராதாமல்ல. அட வருதுப்பா, கடைசியாக ஒரே ஒரு கப்பை வருது. அதை விட்டுட்டா ஒன்றும் செய்ய முடியாது. வெரசா எப்படி? இந்திய சேம்பர் தலைவர் முனிசிபல் கமிஷனர் ராஜபாலி ஜுமாய் பாயனன் தான். இந்துஸ்தானில் இங்கேருந்து பத்திரமா வெளியே போகிறதுக்கு அவர் தான் இன்சார்ஜ். அதுபோக காந்திஜிக்கிட்டையும் வைஸ்ராய் வேவல் பிரபுக்கிட்டையும் கேபிள் போட்டு பேசியிருக்காரு. கேபிளா? சிங்கப்பூர்ல இருந்து அவரே கிளம்பிட்டா இந்துஸ்தான் மக்களுடைய நம்பிக்கை குறைஞ்சிரும்னு அவரை மட்டும் இங்கே இருக்க சொல்லி இருந்திருக்காங்க. சரி. அதனால அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை மட்டும் கடைசியா போன கப்பல்ல ஏற்றி அனுப்பிச்சிட்டு அவர் போட்டாங்களா? அது சரி. அதான் கடைசியா ஒரே ஒரு கப்பை வருது. 1000 பேர்கிட்ட ஏற்றுவாங்க போல இருக்கு. விட்டுறக்கூடாது. வேகமா கிளம்புங்க. செம்பருத்தி, பரிமளம், கத்திஜா 3 பேரை கையை விட்டுறாம ஒன்னா நிக்கணும். என்ன பூவே, அண்ணி, செங்கமலம், மலரே, இன்னும் சாமான் இருக்குன்னா கட்டி வச்சிருங்க. சீக்கிரம் கிளம்பலாம். என்ன கிளம்பலாம் வாங்க. செங்கமலம், 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 செங்கமலம். அம்மா இங்க, செங்கமலம் இங்க. உள்ள தம்பி. உள்ளையா? இன்னும் கிளம்பலையா? அம்மா, செங்கமலம் சீக்கிரம் புறப்படுங்க. நீயே சொல்லி கூப்பிடாத. அழுவாமா கிளம்பு அத்தா. உங்க அம்மாக்காக வரல, உங்க புண்டாட்டிக்காக வரல, உங்க பிள்ளைக்காக வர மாட்டீங்களா? உள்ள எங்கப்ப? அங்க பிறக்க போற உங்க பிள்ளை அப்பா எங்கன்னு கேட்டா என்ன சொல்ல? நான் அப்பாவா? என்னம்மா சொல்லுது இது? நெசமா? நெசம் இல்லாம பிறகு அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு நிக்கிறா. வம்சம் தழைக்க உண்டாகிருக்கா உன் மவராசி. ஆத்தாடி, இந்த நேரத்துலயா? இப்ப நான் என்ன செய்வேன்? வந்துருங்க. ஆத்தா கொடுக்க நினைக்கிறாளா தடுக்க நினைக்க? ஹோட்டலில் பேசின ஆத்தா எங்கள் அப்பா காலத்துலேருந்து விசுவாசமாக செஞ்ச வேலை. இப்போ அந்த விசுவாசம் இங்கே தேவைப்படுது. நீயும் கிளம்பணும் அத்தா. நீயும் புள்ளியும் அங்கே பத்திரமா இருந்தால் தானே என்னை எங்கள் உசுறு பொழிச்சு கிடக்க வைக்கும். என்னை பார்த்தா ஆத்தா என்ன எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? அங்கே கப்பா வந்தாச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. நம்ம ஜப்பான் படை ஜோஹர்கிட்ட வந்து நிற்கிதான். சிங்கப்பூருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக பிரிட்டிஷ் படை காஸ்வே பாலத்தில் தகர்த்து வச்சிருக்காங்களாம். என்ன? ஜோஹர்கிட்டயா? ஆமாண்ணே. என்ன எல்லாரும் சும்மா நிற்கிறீங்க? வாங்க, வெளியில் வண்டி நிற்கிது. சீக்கிரம் வாங்க. ஐயா வீட்டில் ஐயா எங்கய்யா சாரதா எங்க? வெளியே போயிருக்கோ? அக்கா அறையில் தான் இருக்கும். வெளியே வர விட்டா தானே. வெளியே வர விடலையா? ஆறு? வேற ஆறு? அம்மா தான். அம்மாவா? சாரதாவையா? ஏதோ நாடகம்மா தயார் பண்ணியிருக்கோ? நாடகத்துக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. போகக்கூடாதா? ஏன்? ஏன்னா சாரதாக்கா எழுதின கவிதையை படிச்சீங்களா? அதுதான் வார வாரம் கவிதை எழுதுத. இல்லைண்ணே, இந்த வாரம் எழுதின கவிதையை படிச்சிங்களா? இல்லையே. ஏன்? படிங்களா? படிங்க. தலைப்பு: நீர் சமைத்த நான்.
பரிந்து விளையாடும் என்னை புரிந்து தமிழாடி பிரிஞ்சீழையும் பிரியா நிலையும் சேர்த்து தம்மிலிட்ட பிரியாணியாய் நீர் உம்மிலிட்டு என்னை சமைத்து வைக்க மைதினமும் இட்டு கொள்ளா கண்ணும் என் மன்னரின் முகம் தேடி மின்னும் இயலிசையும் நாடகமும் நாம் இனிதே தொடர புயலென இக்கணமென் கைப்பற்ற வருக. இன்றேல் விழலாகும் என்னுயிர்க்கு நிழலாக நீர் பிரியா விடை தருக. சாரதா. அருமையா இருக்கே. இதுக்கு என்ன? இது யாருக்காக எழுதின கடிதம்னு தெரியுதா? கவிதை தானே. கடிதம். இதுல ரகசிய குறிப்பு இருக்கு. மைதினமும் இட்டுக்கொள்ளா கண்ணும் என் மன்னவரின் முகம் தேடி மின்னும். மைதின் தான் அவ மன்னரு. 2 வாரமா 2 வீட்டாரும் 2 பேரையும் பேசவே விடலை. இவ்வளோ நடந்திருக்குது, நான் தான் கவனிக்கலையோ? அதுக ரெண்டும் தான் கெட்டது பத்தாதுன்னு நாடகம் போடுற ஊரையே கெடுக்குதுக. ரோட்டு கடையில சாமான் வாங்க போக முடியல, நமக்கு தான் கூசுது கால கொடுமை. போன நாடகத்திலேயே காதல் கன்றாவி கலப்பமானம் குழப்பமானம் பேசுனதுலயே சில சங்கங்களும் சமுதாயங்களும் கொந்தளிச்சு போயிருக்குக. அடுத்த நாடகத்துல கல் அடிச்சு கொள்றதா சாணி விட்டு அடிக்கிறதா அப்படின்னு கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. நானும் கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருந்தேன். தாப்ப இல்லாம வளர்ந்தா இப்படிதான்னு பேசுறாக கடை தெருவுல. இதுல ஐயா வீடு அம்மா வீடுன்னு மொட்டை பெருமை வேற. முத புருஷன் போனா 2வது புருஷனை கட்ட விதவாமனம் குறவாமனம் பேசிட்டு இருக்குக. அதுவும் எங்க மேடல. பரிமளம், மிச்ச பூ கட்டுறதுக்கு நாறு பத்தல, போய் எடுத்துட்டு வா. ஏன் பரிமளம், உனக்கு 2வது அப்பா கூட்டி யாருமோ உங்க அக்கா, உங்க அம்மாவுக்கு கட்டி வைப்பீங்களோ? மலரே, நாக்குல நரம்பலனா என்ன வேணாலும் பேசுறீங்களோ? யாரு வீட்டுல இருக்கீங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல? பரிமளம், ஜூக்கு கூட்டிட்டு போறதுக்கு உங்க அண்ணன் அடுத்த வாரம் டிக்கெட் வாங்குறேன்னு சொன்னாங்கல, பின்ன எதுக்கு நின்றுக்கிட்டு இதுகளை பாத்துக்கிட்டு இருக்க? போய் படிக்கிற வேலையை பாரு. செம்பருத்தி, நீயும் தான் போ. வங்கக்கடல் தாண்டி வந்த மக்களையா, அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்கய்யா வீட்டிலையா. வங்கக்கடல் தாண்டி வந்த மக்களையா, அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்கய்யா வீட்டிலையா. காதல் பாசம் தாய்மையோட நட்பும் தியாகமோ கண்டோமே இந்த மண்ணிலே. வீடு வாசல் கிராமம் எல்லாம் அன்றே போனதே, வந்தோமே வாழ்க்கை தேடியே. எல்லாரையும் ஒன்றாக சேர்த்தவர் ஐயா தான், வந்தாரை அன்பாக காத்தவரும் ஐயா தான். இல்லாத நேரம் கூட, இல்லாத நேரம் கூட இருப்பதையே அனுபவிச்சோம். வங்கக்கடல் தாண்டி வந்த மக்களையா, அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்கய்யா வீட்டிலையா.